அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். ஹேப்பா, இவ என்ன சொன்னாலும் அப்படியே நடந்துருப்பா. வாயெல்லாம் கருநாக்கா இருக்குப்பா. இந்த வாயிலால் ஏதாவது கேள்வி கேட்டு பதில் வந்துருச்சுன்னா அது அப்படியே நடந்ததுப்பா. இவ என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்கும் இப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே கருநாக்கை பற்றி தான் உள்ள ஒரு வார்த்தைகள். ஸோ கருநாக்கு அப்படிங்கிறது என்ன, இது நிஜமாலுமே உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கருநாக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புரோட்டீன் பிக்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியது, கெராட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெராட்டின் வந்து நாக்கில் ஒருத்தருக்கு இருக்கிறது. ஸோ இது வந்து கெராட்டின் ஜாஸ்தியானாலும் அவங்களுடைய நாக்கு கருப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெலனின் பிக்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் அவங்களுடைய நாக்கு வந்து கருப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஓவர் க்ரோத் ஆஃப் பாக்டீரியாவோ ஃபங்கேயோ இருந்ததுன்னா கூட பிளாக்காக இருக்கும். ஸோ இந்த பிளாக் டங் அப்படின்னு சொல்லக்கூடிய கருநாக்கு வந்து ஒரு டெம்பரரி ப்ராசஸ் தான். ஒரு சிலருக்கு மாறிட்டே இருக்கும், ஒரு சிலருக்கு அப்படியே பெர்மனெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மாறி இன்னொரு இடத்துல கருப்பு வந்திருக்கும். ஸோ பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு இருக்காது. இட்ஸ் அ டெம்பரரி ப்ராசஸ் தான். இட் கேன் பி கிளியர் அப் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்கள் இதுக்குன்னு போய் டாக்டர்ஸை தேடி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. தானாகவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கருப்பு கலர் வந்து மாறிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இந்த கருப்பு கலரில் இருக்கும்போது பேப்புலரியில இருந்து அந்த பக்கத்தில் நிறைய ஹேர்ஸ் வந்து முளைக்கிறதுக்கான, அதாவது ஹேரி டங் அப்படின்றது இருக்குது. சூடோ ஹேரி டங்னாலையும் இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இது மட்டும் இல்லாமல் புவர் ஓரல் ஹைஜீனில் இருக்கக்கூடியவங்களுக்கு, காஃபி நிறைய குடிக்கக்கூடியவங்களுக்கு, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தவங்களுக்கு, ஸ்மோக்கிங் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஸ்மோக் பண்ணிட்டே கண்டினியூஸாக செயின் ஸ்மோக்கர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த புகையிலை பழக்கம் உள்ளவர்களுக்கு, சில பேருக்கு சுகர் வரப்போகுது, ப்ரீ டயபெட்டிக் பீரியட் அல்லது டயபெட்டிக் பீரியடில் இந்த மாதிரி இருக்கும். ஹெச்ஐவி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, எய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது ரேடியேஷன் தெரப்பி எடுத்துட்டு இருக்கும்போது, கேன்சருக்காக எடுக்கக்கூடிய ரேடியோ தெரப்பினால கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் கண்டிஷன்னால அவங்களோட ஃபேஷியல் நர்வ்ஸ் வந்து பாதிக்கப்படும். அதனால கூட நரம்புகள் பாதிக்கப்பட்டு அந்த டங் வந்து அவங்களுக்கு கருப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், ஃபக்கியாக இருக்கும், அதே மாதிரி பேட் டேஸ்ட் மவுத்துக்கு இருக்கும், பேட் ஸ்மெல் இருக்கும், பர்னிங் சென்சேஷன் நாக்கில் இருந்துகிட்டே இருக்கும், எரியிறது மாதிரி, காகிங் ஏதாவது மேலே மேலே வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய மெடிக்கேஷன் எடுக்கிறவங்களுக்கு, ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் இந்த நாக்கு வந்து கருப்பாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. அடிஷன்ஸ் டிசீஸ்லையும் இந்த பிரச்சனை வரும். இது மட்டும் இல்லாமல் நான் கேன்சரஸ் டைமில் அவங்களுடைய நாக்கில் வந்து பேப்பிளை வந்து டூ லாங்காக வளரும் போது, ரொம்ப பெருசாக வளரும் இல்லையா, அப்படி வளர்றதுனால கூட நாக்கு வந்து கருப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மவுத் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். டூத் பேஸ்ட் அவங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் டங் வந்து ஹார்ம்லெஸ், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ பயப்படவோ டென்ஷன் ஆகவோ வேண்டாம். குட் ஓரல் ஹைஜீனை அவங்க வச்சுருந்தாலே போதுமானது. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹோம் ரெமெடிஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெகுலராக ப்ரஷ் பண்ணும்போது ஃப்ளூரைட் கலந்த டூத் பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டூத் பேஸ்ட்டு உங்களுடைய நாக்கை வந்து பிரச்சனைப்படுத்தாமல் இருக்கும். கெராட்டின் லெவலை கம்மி பண்ணி அந்த கருப்பு கலரை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். டங் கிளீனர் யூஸ் பண்ணுறதுனால அந்த டெப்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இறந்த செல்கள் வந்து வெளியில் போயிடும். அப்புறம் பேப்பிளை வந்து கொஞ்சம் வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஃபங்கஸ், பாக்டீரியல் க்ரோத் இருந்ததுன்னா அது வெளியில் எடுத்துரும். வாய் வந்து உமிழ்நீரை கூடயும் உப்பு தண்ணி கலந்தும் வாயை அடிக்கடி கொப்பளிக்கிறதுனால பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் க்ரோத்தை வந்து கம்மி பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அந்த புவர் ஓரல் ஹைஜீனையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால பேட் டேஸ்ட் மாறி குட் டேஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும். பேட் ஸ்மெல்லும் மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எவ்ரி மீலுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் மீல் வந்து கண்டிப்பாக மவுத் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும், காலையிலையும் ப்ரஷ் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருந்தீங்கனாலே அந்த புவர் ஓரல் ஹைஜீனை ஓவர் கம் பண்ண முடியும். அதனாலேயும் நீங்கள் இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணிக்கலாம்.
பேக்கிங் சோடா இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்து நாக்கில் தடவிட்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். வாயில் வந்து நிறைய தண்ணி வச்சு கொப்பளிக்கிறதுனாலையும் நிறைய தண்ணி குடிக்கிறதுனாலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஏகப்பட்டது சாப்பிட்றதுனால ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹெல்தியான உங்களுக்கு டங்காக அது மாறிடும். ஸோ எந்த அளவுக்கு புவர் ஓரல் ஹைஜீனை நம்ம மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக மாற்றிடுங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட டாக்டர் அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி நாக்கில் கருப்பாகுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதனால் ஆகுது அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை மாற்றி தருவாங்க. இல்லை சம் மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த மெடிகேஷன்ஸ் எழுதி கொடுத்த டாக்டரை சந்திக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இது இருந்தால் அதை மாற்றி தருவாங்க. மெடிகேஷனை மாற்றும் போது இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் இதுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கருநாக்கால எனக்கு உட்கார முடியல எனக்கு மாற்றி தான் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட அதை சரி பண்ணிக்கலாம். கம் பெயினோ இல்லை மவுத் பெயின் ஒரு கஷ்டமாக இருக்குது, ஸ்மெல் அடிக்குது, என்னால் இதெல்லாம் டாலரேட் பண்ணிக்க முடியலைன்னா இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டர் அன்னைக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுகளை எடுத்துக்கலாம். இதற்கு இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்திலையும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இயற்கையாக உங்களோட ஓரல் ஹைஜீனை எப்படி பாதுகாக்கிறது, இயற்கையான பல்பொடிகளை எப்படி பயன்படுத்துவது, இயற்கையான ஒரு உணவுகளை எப்படி உண்பது, உங்களுடைய வாயில் ஆசிட் கம்மியாக பண்ணுறது எப்படின்றத நிறைய விஷயங்களை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் உங்களுக்கோ உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கோ இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி இந்த ப்ராப்ளமில் இருக்கவங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான தீர்வுகள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனை பயன்படுத்தி இயற்கையாக ஆரோக்கியமாக வாழுங்கள். இதற்கான ஒரு முயற்சியாக இந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் நீங்கள் பகிர்ந்து அவர்களோட நிறைய இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தீர்வுகள் தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் அணுகலாம். கமெண்ட் பாக்ஸில் எங்களோட நம்பர் இருக்குது. எங்களுக்கு மெசேஜும் காலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவதுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.